கோடை விழாவை ஒட்டி உதகையில் நடத்தப்பட்ட படகு போட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் களை கட்டியுள்ள நிலையில் அதனை அனுபவிக்க நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இவர்களை மேலும் மகிழ்விப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் நடத்தும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக உதகை படகு இல்லத்தில் படகு போட்டி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு குறைந்த நேரத்தில் இலக்கை எட்ட விரைந்தனர். தம்பதிகள், ஆண்கள், பெண்கள், படகு இல்ல ஊழியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் என 5 பிரிவுகளாக நடத்தப்பட்ட படகு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஊட்டிக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். கிளைமேட் ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணணுன்னு தான் வந்தோம். பசங்களாம் லீவு கூப்பிட்டு வந்தோம். இங்கே காம்படிஷன் வச்சது நாங்கள் கலந்துக்கிட்டோம். வின் பண்ணணுன்னு எங்களுக்கு ஒரு வெறி இருந்தது. அதனால் நாங்கள் வின் பண்ணோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் தான் ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால நாங்கள் வின் பண்ணிட்டோம். ஊட்டிக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் தான் வரேன். ஆனால் போட் ரேஸ் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட் தான். அதுவும் நாங்கள் 3rd ப்ரைஸ் வருவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ நாங்கள் எப்படியோ பண்ணி வந்துட்டோம். முன்னதாக படகு போட்டியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.